அனைவருக்கும் வணக்கம். ஜூலி அப்படின்ற ஒரு பெண்ணுங்க. இந்த பிக் பாஸ் ஷோலையெல்லாம் கூட வந்திருப்பாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் ஆனாங்க. அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு ஷோல எல்லாம் கூட கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனாங்க. அந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் வந்து வேலூருக்கு போனார் பாருங்க. அந்த வேலூரில் அவர் பேசின பேச்சை வந்து அவங்க விமர்சனம் பண்ணி ஒரு காணொளி போட்டிருக்காங்க. அந்த காணொலியை பார்த்ததுலேருந்து அணில் குஞ்சுகள் அந்த ஜூலின்ற பெண்ணை பிடித்து கடின்னு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல அந்த பெண் என்ன பேசியிருக்காங்கன்றத ஒரு காணொலியாக பார்த்துருவோம் வாங்க. ஹாய்ண்ணா ஜூலி, இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 இருக்கட்டும்ண்ணே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்கே போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. இவ்வளோ தாங்க பேசுனாங்க. என்ன சொல்லிவிட்டாங்க? இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறியே அறிவேட்ட முண்டாவே, கேனத்தனமாக இருக்கும் நீ சொல்கிற கதை. ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு சின்ன பையன் நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் புல்லு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்க போனான்னு சொன்னாக்க அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பு? கேனப்பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே, கேடப்பையிலன்னு கேட்டுட்டாங்க. அவ்வளோதான். நம்ம சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போ ரொம்ப டீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த பெண்மணியை 2 நாளாக அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குறானுங்க, குடும்பத்தை தாக்குறானுங்க, என்ன பாடுபடுத்துறானுங்க தெரியுமா? இதே தான் இந்த வைஷ்ணவின்ற பொண்ணுக்கும் பண்ணானுங்க. ஒரு வார்த்தை வந்து விமர்சனம் பண்ணிட்டா வெடிச்சு சதறானுங்க. இவனுங்களுக்கு பெண்கள் வந்து அரசியல் பேசினாவே இவனுங்களுக்கு வந்து அப்படி வயிறு எரியுது. ஐயோ பெண்கள் பேசுகிறாங்களே, அதுவும் பொதுவெளியில் ஒரு கேமராவை நீட்டி பேசிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படியே வயிற்றுக்குள்ளேருந்து அனல் கொதிக்குது இவனுங்களுக்குலாம். லிட்ரலி சங்கிகள் தான் இப்படிலாம் பண்ணுவானுங்க. பெண்கள் வந்து தங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டா வந்து என்னைய பார்த்து நீயே கேள்வி கேட்குறியா, உனக்கே வந்து அவ்வளோ தைரியம் இருக்கா, உனக்கு எங்கேருந்து வந்துச்சு தைரியம் அப்படின்ற அவனுங்களுடைய அந்த ஆணாதிக்க சிந்தனையும் அவனுங்களுடைய சங்கித்தனங்களும் வந்து அவனுங்களை வந்து அதை அளவு பண்ணாது. அதே மாதிரி தான் இவனுங்க இருக்காடுங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ ஜூலி வைஷ்ணவின் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, விஜயை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க கடின்னு கடிச்சு வைக்கிறானுங்க. தாவேகா காரணங்களுக்கும் ஜூலிக்கும் தான் போட்டியே. ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று ஜூலி, இன்னொன்று அணில் குஞ்சுகள். இந்த யூடியூபர்ஸு, இந்த வீடியோ போடுறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க கிட்டேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கட்சியை கொண்டு போய் அங்கேயே அடமானம் வைக்கிறானுங்க. தாவேகா விசஸ் யூடியூபர்ஸ், விஜய் விசஸ் யூடியூபர்ஸ், விஜய் விசஸ் இன்ஸ்டாகிராமில் எதிர்த்து பேசக்கூடியவங்க. அப்படியே தான் அவனுங்க அதுக்குள்ளேயே தான் போய் புகுறானுங்க பாருங்க. விஜய் என்னன்னா யூடியூப்ல பேசக்கூடியதுக்கெல்லாம் வந்து கதறி அல்றாப்பில் பஸ்ஸுக்கு மேலே போய் நின்றுக்கிட்டு என்ன கலாய்க்கிறாங்க, என்ன எப்படிலாம் பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாப்புல. இந்த ரசிக குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த கட்சியும் கொண்டு போய் இப்படி யூடியூபர்ஸ் இந்த வீடியோ போடுறவங்களுக்குள்ளேயே கொண்டு போய் சுருக்கிறானுங்க. பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய விஜய், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு போகிற இடத்துல எல்லாம் பேசக்கூடிய விஜயோடைய ரசிகர்கள் எப்படிப்பட்ட பதிவு போடுறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கொச்சையான பதிவு தான் இது. வந்து வேற வழி இல்லை. இவங்க எப்படி வந்து பதிவு போடுறானுங்கன்னு பார்க்கணும் இல்லையா? இங்கே பாருங்க, இங்கு கிணறு உள்ளது, ஆண்கள் பாதுகாப்பாக செல்லவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோடைய அர்த்தம் வந்து நம்ம தனியாலாம் எடுத்து சொல்ல வேண்டாம். ரொம்ப கொச்சையான கீழ்த்தரமான ஒரு பதிவு. எப்படியெல்லாம் இருக்கானுங்க பாருங்க. இவ்வளோ மோசமாக பேசுகிற அளவுக்கு அந்த பெண்ணை அப்படி என்ன பேசி விட்டாங்க? அவ்வளோ தவறாக ஏதாவது இருக்கா என்ன அந்த பெண் பேசினதில்? ஒரு சாதாரண ஒரு விமர்சனத்தையே ஏற்றுக்க முடியல இவனுங்களால. எவ்வளோ கொச்சையாக பேசுகிறானுங்க பாருங்க. ஜூலியே ஒரு பைத்தியம், அது சரியான பைத்தியம். அதெல்லாம் எதுக்கு? வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்றதே வந்து கேள்விக்குறியாக்குறானுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உருட்டிக்கிட்டு இருக்காரு விஜய். தாவேக்காரனுங்க தான் பெண்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கறதே. இவனுங்களுக்கு பார்த்தா தான் பயப்படணும் பெண்கள். மற்ற கட்சிக்காரங்களெல்லாம் பற்றி இப்படி பெண்கள் பயந்து ஒதுங்கிறது கிடையாது. ஐயோ இந்த கட்சிக்காரங்க வராங்க ஐயோ அப்படின்ட்டு. தாவேக்காரங்களை பார்த்தா தான் பெண்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு காணொலி போடுறதுக்கே பயமாக இருக்குது. திமுகவை விமர்சனம் பண்ணி பெண்கள் காணொலிகள் போடுறதே இல்லையா? போடுறாங்க. அவங்களெல்லாம் என்ன இப்படியா போய் என்ன அட்டாக் பண்ணி கெட்ட வார்த்தை போட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப் முதற்கொண்டு அவங்க வாழணுமா சாகணுமான்றதை பேசுகிற முதற்கொண்டு இப்படி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க யாராவது? மிகவும் ஆபத்தான கூட்டம். இந்த கூட்டத்தை அரசியல் ரீதியாக மொத்தமாக அப்புறப்படுத்தி இவனுங்களை மொத்தமாக அரசியல் ரீதியாக ஒழிச்சு கட்டுனாதான் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும். அதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ற நினைக்கும் போது உங்களே சிரிப்பா இருக்கு ப்ரோ. அது ஒரு மெண்டலு. ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? மெண்டலு இல்லக்கவா, எத்த தின்னா பித்தம் தெரியும்.
அதுக்கு என்ன பண்ணா யாராவது வந்து டிவிக்கே வரீங்கன்னா யாருன்னே யோசிக்காம போட்டுறீங்களா? லூசா இவனுக்கு என்ன லூசுலியா கூட பண்ணாங்க செக் பண்ண மாட்டீங்களா? அவங்க மேல எப்படிப்பட்ட கருத்து முரண்பாடு வேணா இருக்கலாம், அவங்க பேசுறது அவங்க செயல்கள்லாம் கூட நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இப்போ எல்லாருக்குமே இந்த ஜூலின்ற பெண்மணியை பிடிச்சிருக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தவங்களை நம்ம எப்படி விமர்சனம் பண்றோன்ற ஒரு அளவுகோல் இருக்கு. அதுவும் குறிப்பா பெண்களை விமர்சனம் பண்றப்போ அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. பெண்கள் அரசியல் பேசுறது, அரசியல் விமர்சனங்கள் பண்றது, அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை பொதுவெளியில வந்து பகிர்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். 1008 பேர் 1008 விதமா பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு பெண் வந்துட்டு இப்படி வந்து வீடியோ போடலாமா, ஒரு பெண் வந்துட்டு இப்படி பொதுவெளியில வீடியோ போடலாமா அப்படின்லாம் வந்து பூமர்த்தனங்களா பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இளைஞர்கள், இந்த மாதிரி இளம் தலைமுறையினர் தான் வந்து பெண்கள் பேசுறாங்க, சரி நம்மளை எதிர்த்து பேசுறாங்கனாலும் பேசட்டு, அவங்க வந்து ஒரு வரம்பு மீறி போகாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. வரம்பு மீறி போகிறாங்கனாலுமே அதை கண்டிக்கிற அளவில் தான் இருக்கணுமே ஒழிய அவங்கள வந்து கொச்சப்படுத்தி அவங்க குடும்பத்தையே இழுத்து அவங்க பர்சனல் வாழ்க்கையெல்லாம் இழுத்து போட்டு அப்படியே இனிமேல் வேறு ஏதாவது பெண்களும் பொது வழியில் பேசணும், அரசியல் பேசணும்னு சொல்லி நினச்சா கூட ஐயோ வேண்டாம்ப்பா, அரசியல் பேசுனா நம்மளெல்லாம் ரொம்ப மோசமாக பேசுவாங்க, அதுக்குள்ளெல்லாம் எதுக்கு போய்கிட்டு அப்படின்ற ஒரு நிலையை தான் இவனுக்கு திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கானுங்க. பேசுனா பேசிக்கிட்டு போட்டு, ஏன் உங்களுக்கு வாய் இருக்குது நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதே மாதிரி தானே எல்லாருமே பேசுவாங்க. அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவங்க யாருமே தெரிவிக்க கூடாதா? அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தெரிவிச்சிடவே கூடாதா? ஆண்களையும் போட்டு அபியூஸ் பண்ணுறானுங்க, பெண்களையும் அபியூஸ் பண்ணுறானுங்க, பெண்களையும் ஒருபடி கூடுதலாக அபியூஸ் பண்ணுறானுங்கன்னு தான் சொல்லணும். ஆண்களையும் பெண்களையும் இங்கே சரிசமமாக ஒரே மாதிரிலாம் அபியூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் பேசுகிற இடத்துலையே ஒரு பெண் நின்று பேசிக்கிட்டு இருக்கா, நான் பேசுகிற வார்த்தைகள்னு சொன்னால் இந்நேரத்துக்கு கடின்னு கடிச்சு வச்சு அந்த பெண்ணை வந்து இந்த சேனலே இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்கு தான் இவனுங்க வந்து பிஹேவ் பண்ணுவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தொடர்ந்து பெண்கள் பேசுறது பிடிக்காது, தொடர்ந்து இல்லை ஒரு காணொலி வெளியிட்டா கூட பிடிக்காது. இந்த ஜூலின்ற பெண்மணி ஒரு காணொலி வெளியிட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன் விஜயை வந்து விமர்சனம் பண்ணி, இந்த ஒரு காணொலிக்கே இவனுக்கு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கானுங்கன்னா நம்மள மாதிரி தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு சேனலில் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை என்ன பாடுபடுத்துவானுங்கன்றதை மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த பீகார் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, மூளை கொஞ்சம் கிடையாது. மூளை வேணும்னா கொஞ்சம் வாங்கி கொடுங்க, ஆட்டு மூளை இருக்குது கடையில போய் ஆட்டு மூளை வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு நான் ஒண்ணே சொல்றேன் பாரு. இவ்வளோ யாராவது அந்த பீகார் அம்மாவை கூட்டு வந்தாங்க ஒரு வாட்டி கரெக்டா, அந்த டாக்டர்னு பேர் போட்டிருக்கோமே அரமெண்டல், அந்த மெண்டலை வச்சு ஸோ அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அப்புறம் அந்த வைஷ்ணவி வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்று வந்திருக்கேன் சந்திரமுகி சத்யராஜ், ஸோ அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினேன். இப்போ புதுசாக இப்போ ஜூலியை சேர்த்துருக்காங்க. திவ்யான்ற பெண் இருக்காங்க பாருங்க, சத்யராஜ் அவர்களுடைய மகள், அவங்கள வந்து அவங்க ஒரு ஆண் அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசினானுங்க. அந்த ஆணுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண வேண்டாம், ரிப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்லாம் பேசினானுங்க. இந்த மாதிரி பெண்களை இழிவாகவும் கொச்சையாகவும் பேசுவதை ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்கானுங்க இவனுங்க. ஆகவே இந்த அணில் குஞ்சுகள் தன்னை தொடர்ச்சியாக 2 நாளாக அபியூஸ் பண்ணுறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ஜூலின்ற பெண் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொலியையும் பார்ப்போம். விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே, அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான், அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்லேருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி அண்ணா. சிறப்பான செருப்படி ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைனா வீட்டில் இருப்பேன், அவன் பொருளை எடுத்து அவனை போடுறது, இதுதான் அது. அணில் குஞ்சுகளே, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தலைவரை யாரும் ஒரு அரசியல் தலைவராக பார்க்கல, உங்களை யாரும் அரசியல் கட்சி தொண்டர்களாக பார்க்கல, உங்களை எல்லாம் ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி, அரசியல்ன்ற கேட்டகரிக்குள்ளே உங்களை யாருமே பார்க்கல.
உங்களை எல்லாருமே வெறும் கண்டென்ட்டாக தான் பார்ப்பாங்க. இப்போ நான் கூட எடுத்துக்கோங்களேன், எல்லா காணொலியும் விஜய் 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 தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்காக நான் வந்து விஜயை பார்த்து பயப்படுறேன், இல்லைனா திமுக இக்கோ சிஸ்டமை சார்ந்தவங்க, திமுக ஆதரவாளர்கள், திமுக காரங்க, திமுக தலைமை, முதலமைச்சர் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு கிடையாது. யாராவது உங்களை பற்றி ஏதாவது பேசுகிறாங்கன்னா அது வெறும் கண்டென்ட் தான், ஃபன் பண்ணிக்கிட்டு போகிறது தான். மக்கள்லாம் ஜாலியாக சிரிக்கிறாங்க, மக்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் விஷயங்கள்லாம் பேசுவோம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், மக்களே பார்த்துக்கோங்க, இவங்களுக்கு வாக்களிக்கிற மனநிலை இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிதலற்று இருக்கக்கூடிய மக்களை கூட மாற்றுறதுக்கான வேலையை பார்க்குறோம். அவ்வளோதானே ஒழிய உங்களை பார்த்து பயந்து நீங்கள் என்னமோ பெருசாக இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஏதோ பிடுங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து உங்களுக்கு எதிராக செயல்படுறோம்லாம் கிடையாது. இப்போ கூட இந்த பெண் 2வது ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரிப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காணொலியையும் பார்த்துக்கிட்டு இதையும் சகிச்சிக்க முடியாத அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் அந்த காணொலியில் சொல்கிறாங்க, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்க, நான் வேணால் பனையூர் வரேன் அப்படின்னு அந்த சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு, நீ காசு கொடுத்தா எங்கே வேணால் வருவேன்னு தெரியும், இப்படி வீடியோ மூலியமாகவே தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போடுறானுங்க. பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறானுங்கன்னு பாருங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினவே உன்னை வணங்குமே அப்படின்ட்டு விஜய் பாட்டெல்லாம் நடிச்சிருந்தாப்புல. இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை மதிக்கக்கூடிய லட்சணம் இதுதான். நீ வெளியே வா, வெளியே வந்தனா வெளியே வந்து காட்டு, நீ யார் இந்த உலகத்துக்கு காட்டு அப்படின்னு விஜய் படத்துலலாம் நடிச்சாரு. அதெல்லாம் பார்த்து இந்த அணில் குஞ்சுகள் சில்லறையெல்லாம் சிதறப்பட்டிருப்பானுங்க. தலைவர் வேற லெவல், பெண்களுக்காக எப்படி பேசுறார், எப்படி பிகில் ஊன்னு வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அதே பிகில கொண்டாந்து ஊதிக்கிட்டே திரியிறானுங்க, மக்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த படத்தில் விஜய் எப்படி பிஹேவ் பண்ணாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாலிட்டியில் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. விஜய்ன்ற நபர் இதெல்லாம் கண்காணிக்கிறாரா, இதுக்கெல்லாம் ஒரு பதில் இல்லை. ஏப்பா இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, விமர்சனம் தானே பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டு விமர்சனம் பண்ணால் அதில் சரியாக இருந்துச்சுன்னா ஏற்றுப்போம், அதை நம்ம மாற்றிக்கலாம். நான் பேசுனது தவறு தான், இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு ஜல்லிக்கட்டு காளை கிட்ட போய் நாங்கள் புல் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அந்த காலை அந்த குழந்தை ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லிட்டுலாம் அப்படி அந்த புரிதல்லாம் இவங்களுக்கு இருக்காது. தான் செய்தது தவறு, நம்ம பேசுறது தவறுன்றதை ஒத்துக்கிற ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு மனநிலை இவனுங்க கட்சிக்கு சுத்தமாகவே கிடையாது. தலைவனுக்கும் கிடையாது, ரசிக குஞ்சுகளுக்கும் கிடையாது. நம்ம செய்கிறது தான் சரி, நம்ம போடுறது தான் சட்டம், நம்ம நினைச்சபடி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான் இவனுங்களுடைய மனநிலையே. காவல்துறை சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்கறது கிடையாது. 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வாக்குரிமை இருக்கக்கூடாதுன்றானுங்க. வினோதமான ஒரு கட்சி. ஆகவே இப்படியாகத்தான் இருக்கிறார்கள். இதுதான் இவர்களின் லட்சணம், தாவேகா ரசிக குஞ்சுகளின் லட்சணம். இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.